அற்புதராம் புனித அந்தோணியாரின் திருத்தேரானது நம்முடைய ஆலய வளாகத்தினுள் வலம் வர இருக்கின்றது. எனவே இறைமக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக ஒன்று கூடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த நவநாளில் 8ஆம் நாளான இன்று நாம் நற்கருணை பெருவிழாவை சிறப்பிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நம்முடைய பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியார் தேர் திருவிழாவை தேர் மந்திரித்து பவனியாக கொண்டு வருவோம். எனவே அனைவரும் ஆலயத்துக்கு முன்பாக ஒன்று கூடும்படியாகவே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய அன்பின் நற்செய்தியை இவ்வுலகெங்கும் பரவிட புனிதர்களை தேர்ந்து கொண்டீரே. கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரை தேர்ந்து கொண்டு அவரை எங்களுக்கு பாதுகாவலாக தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவரை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த நவ நாட்களிலே இதோ நாங்கள் எடுக்க இருக்கின்ற இந்த தேரினை உம்முடைய கரம் கொண்டு அர்ச்சித்து புனிதப்படுத்தி ஆசீர்வதித்தருள வேண்டுகின்றோம். இந்த தேரானது பவனியிலே செல்லும் பொழுது இந்த தேரினோடு செல்லக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இந்த தேரோடு இந்த பவனியிலே இங்கு கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரின் கருத்துக்களும் ஏறெடுக்கப்பட அருள் புரிவீராக. புனித அந்தோணியாரின் வழியாக நாங்கள் பெறப்போகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் கொடைகளுக்கும் நன்றியோடு நன்றி உள்ளத்தோடு இந்த தேர் பவனியை துவங்குகின்றோம். உம்முடைய அருளும் ஆசிரும் எங்களோடு தங்குவதாக. இந்த மன்றாட்டுக்கள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாழ்க 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 அந்தோணியாரே. வாழ்க 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 அந்தோணியாரே. பாடகர் குழுவினர் மன்றாட்டு மாலையை ஜெபிக்கவும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தம திருத்துவமாய் இருக்கின்ற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு
திருசிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை புனித அந்தோணியாரே, வாழ்த்தி போற்றிடுவோம். பதுவை புனித அந்தோணியாரே, வாழ்த்தி போற்றிடுவோம். தூயவர், பரிசுத்தர், நல்லவர், வல்லவர். தூயவர், பரிசுத்தர், நல்லவர், வல்லவர். ஞானமும் மதுரமும் நிறைந்தனல் புனிதரை வாழ்த்தி போற்றிடுவோம். ஞானமும் மதுரமும் நிறைந்தனல் புனிதரை வாழ்த்தி போற்றிடுவோம். பதுவை புனித அந்தோணியாரே, வாழ்த்தி போற்றிடுவோம். போர்ச்சுகல் நாட்டின் நவவிண்மீனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்பவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போனவருக்கு துணையாளரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்பவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணமடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வையளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்பவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு போதித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவழியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படுதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மை துலங்கிடும் நீலியே, துயரினை போக்கிடும் சஞ்சீவியே. தூய்மை துலங்கிடும் நீலியே, துயரினை போக்கிடும் சஞ்சீவியே. ஜெபித்திடும் பூமி மாதர்க்கு வரமழை பொழிபவர் நீரே. ஜெபித்திடும் பூமி மாதர்க்கு வரமழை பொழிபவர் நீரே. தூயவர், பரிசுத்தர், நல்லவர், வல்லவர். தூயவர், பரிசுத்தர், நல்லவர், வல்லவர். ஞானமும் மதுரமும் நிறைந்தனல் புனிதரை வாழ்த்தி போற்றிடுவோம். ஞானமும் மதுரமும் நிறைந்தனல் புனிதரை வாழ்த்தி போற்றிடுவோம். பதுவை புனித அந்தோணியாரை வாழ்த்தி போற்றிடுவோம். கீழ்ப்படிதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீ குணங்களை ஒழித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருசிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரும நெறியில் மாறா மனதினை உடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவவிண்மீனான புனித அந்தோணியாரே,
அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோ புதுமையின் புனிதரே, கோடிய புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோ புதுமையின் புனிதரே, வேண்டுமரம் தந்திடுவாய் தேவனையே காட்டிடுவாய், வேண்டுமரம் தந்திடுவாய் தேவனையே காட்டிடுவாய், உன் புகழை பாடி வந்தோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உன் புகழை பாடி வந்தோ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடிய புதரே புனித அந்தோணியாரே, நாடி தேடி வந்தோ புதுமையின் புனிதரே. பசாசுகளை நடுநடுங்க செய்பவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருபவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போனவருக்கு துணையாளரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்பவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களுக்கு குணமளிப்பவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிறவி குருடருக்கு பார்வையளித்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்பவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் மீன்களுக்கு போதித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாவழியா நாயகரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவரத்தாரின் மகிமையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலின் மாதிரியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உபவாசத்தின் கண்ணாடியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைநூலின் காவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீங்குணங்களை ஒழித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவைகளில் உதவி செய்பவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்த ஓராண்டுக்குள் பீடத்தின் மகிமைக்கு உயர்த்தப்பட்ட புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படி புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். பிரிவினை மறந்த பகைமையை களைந்த சரித்திரம் படைக்க செல்வோம், புது சரித்திரம் படைக்க செல்வோம். பார்ப்பறிப்போம் அவர் சந்நிதியில், மகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், மகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். காக்கும் இறைவன் தனது அன்பால் அழைக்கின்றார். உயிர்ப்பின் செய்தியை உலகிற்கு அறிந்த உவகையுடனே அழைக்கின்றார். தாயின் கருவில் காக்கும் இறைவன் தனது அன்பால் அழைக்கின்றார். உயிர்ப்பின் செய்தியை உலகிற்கு அளிக்க உவகையுடனே அழைக்கின்றார். அவரின் சாட்சியாய் உலகில் வாழ, அவரின் சாட்சியாய் உலகில் வாழ ஒன்று கூடி சென்றிடுவோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், மகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். ஆர்ப்பரிப்போம்
இன்றைய திருப்பலிக்கான முன்னுரைக்கு செவி கொடுப்போம். அன்பிற்கினிய கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரின் இறை பக்தர்களே, இன்று நமது பங்கு திருவிழாவின் சிறப்புமிக்க நாளாகிய நற்கருணை பெருவிழாவையும் நமது பாதுகாவலரான தூய அந்தோணியாருக்கு முடிசூட்டும் நிகழ்வையும் கொண்டாடுகின்றோம். இரக்கத்தை வெளிப்படுத்திய இனியவர் என்ற இன்றைய கருப்பொருள் தூய அந்தோணியாரின் பரிவு நிறைந்த வாழ்வையும் இறையன்பு வெளிப்பட்ட அவருடைய பணியையும் நமக்கு நினைவூட்டுகிறது. இன்று நற்கருணை பெருவிழாவை கொண்டாடும் நாம், இயேசு நற்கருணை வடிவில் நம்மிடையே தங்கியிருந்து தமது அன்பையும் இரக்கத்தையும் தொடர்ந்து வழங்குகிறார் என்பதை நினைவு கூர்கிறோம். நற்கருணையை ஆழ்ந்த பக்தியுடன் ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் பிறருக்கு இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தும் மனிதர்களாக மாற அழைக்கப்படுகிறோம். அவரது வாழ்வை போல நாமும் தாழ்மையுடன் இறைவனை நேசித்து மனிதர்களுக்கு சேவை செய்து நம் இதயங்கள் இரக்கமுள்ள இதயங்களாக மாறி இறைவனின் அன்பை உலகிற்கு எடுத்துச் செல்லும் கருவிகளாக நாம் விளங்க இறையருளை வேண்டி இந்த திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியை நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை நன்றியின் திருப்பலியாக இன்று 18வது பிறந்த நாளை கொண்டாடும் ஷெரின் ஜாய் அவர்களுக்காகவும், ஷாம் வில்லியம் 18வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும், பாக்கிய செல்வி என்று தன்னுடைய 25வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவனுக்கு நன்றியாகவும், ஜான் வினோத்குமார் என்று தன்னுடைய 45வது பிறந்த நாளை கொண்டாடுகிற வேளையில் இறைவனுக்கு நன்றியாகவும், அந்தோணிராஜ் மைக்கேல் அம்மாள் இறைவனுக்கு நன்றி பலியாகவும், அருள் விக்டர் அமுதா இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பர்ஸ் பால்ராஜ் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பினாய் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜான் ராபர்ட் சந்தன மேரி குடும்பத்தினர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜெரால்ட் புஷ்பம் லியோ குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நிர்மல் ஜெனி நட்டாலியா குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இருதய மைக்கேல் மரியம்மா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும், ஆல்ஜோ ஷெரின் வெரோனிகா சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரோஸ்லின் மேரி நல்ல வரன் கிடைக்கவும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் இத்திருப்பலியை நிறைவேற்றுகிறார்கள். ஆல்வின் சத்ரா இறையாசிர் மற்றும் தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரெக்ஸ்லின் மேரி நல்ல உடல் சுகம் மற்றும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை பெற இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். டேவிட் ராஜா வீடு கட்டி முடிப்பதற்காக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சுகேஷ் உடல் நலம் வேண்டியும் வேலை வாய்ப்பு வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ராஜா ஜூலியட் இறையாசிர் வேண்டியும், ஜெனிஃபர் தீப் குழந்தை பாக்கியத்திற்காக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜேஸ் ஆண்டனி ஜாக்லின் லதா தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சோபியா திருமணம் நல்ல விதமாக நடக்க வேண்டியும், அருட்பணி ஜபமாலை தர்மநாதன் உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், ஜோபி பீனா ஜோபி இறையாசிர் வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த ஆன்மாக்களாகிய இருதயம் மோகனா 41ஆம் ஆண்டு திருமண நாள், அல்போன்ஸ் அவருடைய ஆன்மா இறைவனின் நித்திய இளைப்பாற்றி அடையவும், ஷான் வல்தாரிஸ் பிட்னி இவருடைய ஆன்மா இறைவனின் நித்திய இளைப்பாற்றி அடையவும் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக இன்று நம்மிடையே திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கின்ற நமது அனைத்து அருட்தந்தையர்களின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பங்கு பெருவிழாவின் நடக்கும் இந்த நன்னாளிலே நம் பங்கு தந்தையின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் இத்திருப்பலியை பக்தியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் நம்முடைய பங்கின் பொது கருத்தான இந்த ஆலய வளாகம் விரிவாக்கத்திற்காக வேண்டி இந்த திருப்பலியை ஒப்படுத்து மன்றாடவும், அதோடு நம்மவருடைய தனிப்பட்ட 3 சிறப்பு கருத்துக்களையும் இந்த திருப்பலியோடு இணைந்து ஒப்புடுத்து செபிப்போம். இந்த நாளிலே நாம் சிறப்பாக நாம் நற்கருணை பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அதோடு இன்றைய தினம் வேற என்ன விழா? புரியல. திரு இறுதி ஆண்டவர் பெருவிழா. இன்றைய தினம் இந்த நற்கருணை விழாவை இந்த திரு இறுதி ஆண்டவர் பெருவிழாவோடு சிறப்பிப்பது என்பது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. காரணம்,
இயேசுனுடைய தியாக அன்பை தான் நாம் இன்றைய தினம் அந்த நற்கருணை பெருவிழாவாக நாம் கொண்டாட இருக்கிறோம். எனவே இயேசு நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். அந்த அன்புடைய வெளிப்பாடு தான் இந்த விழா. அதிலும் சிறப்பாக இந்த தியாக அன்பினுடைய விழா தான் இந்த நற்கருணை விழா. எனவே இந்த நற்கருணை விழாவிலே நாம் பக்தியோடு பங்கெடுத்து அந்த இறைவன் தன்னுடைய அன்பை நம் மீது காட்டுவது போல நாமும் ஒருவர் மற்றொரு மீது அதே அன்பை பொழிய அருளை வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடவும். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த தூய மறை நிகழ்வை தகுதியுள்ள முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அத்துணையும் மன்னித்து நம்மை நிலையான நிறைவான மகிழ்வான வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இருப்பவரே நீரம் மீது இறங்குமே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் மன்றாடுவோமாக. இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கினீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறித்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்கள் வாழ்வில் நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுகொள்ளவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூர்ந்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 6-11 முடிய. உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணிலுள்ள எல்லா மக்களினங்களுக்கும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திறனானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் மூதாதையத்துக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமக்கு வலிமை மிக்க கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டிலிருந்தும் எகிப்தின் மன்னனாகிய பார்வோனின் கையில் நின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அவர் மீது அன்பு கொண்டோர் அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போரும் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரத்தத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கு காலம் தாழ்த்த மாட்டார். எனவே நீங்கள் கடைபிடிக்கும்படி நான் உங்களுக்கு இன்று இடும் கட்டளைகளையும் நியமனங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சரி மப்ப சரி பனிதப்ப கமரி எனக்காக தானே நீ எல்லாம் செய்தாய். எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய்.
பாலையில் வேகம் தந்தாய். தேவா நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உணர்வுக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. தேவா நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உணர்வுக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை மீட்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவா நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உணர்வுக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. தேவா நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உணர்வுக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 இறுதியாக. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம் மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் இதனை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 11 இறைத்திரு வசனங்கள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தின் முன்பாக, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்கான மறையுரையை நான் வேறொரு கோணத்திலிருந்து துவக்குவதற்காக தயாரிப்போடு வந்தேன். இங்கே இருக்கக்கூடிய புதிய குருக்களை பார்த்தவுடன், நான் குரு பட்டம் பெற்று புதிய குருவாக இருந்த பொழுது நடந்த ஒரு நிகழ்வு உடனே என்னுடைய சிந்தனைக்கு வந்தது. எனவே அதிலிருந்தே துவக்கலாம் என்று நான் விளைகிறேன். இவர்களை போன்றே குருவாகி ஏறக்குறைய 1 மாதம் எந்த இடத்தில் அருட்பொழிவு பெற்றேனோ அதே ஆலயத்தில் உதவி பங்கு பணியாளராக எனது குருத்துவ வாழ்க்கையை 2007 துவக்கினேன். அப்பொழுது ஒரு வாரம் இருக்கும் அந்த பங்குல உதவி பங்கு தந்தையாகி ஒருவரிடமிருந்து அழைப்பு வந்தது. ஒரு மாதிரி ஒரு அவஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். அப்பொழுது அந்த பங்கு சக்ரிஸ்தர், கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சக்ரிஸ்தர் சொன்னார், யார் சாமி? அந்த அம்மாவா? அது வைரம் பாஞ்ச கட்ட சாமி, 10 முறை வாங்கிருச்சு, யாரும் அசைக்க முடியாது, கொடுத்துருவாங்க, என்ன நடக்குது பாருங்க அப்படின்னார். நானும் போனேன், கொடுத்தேன், வந்தேன். அந்த பாட்டி வசித்த பகுதியானது பிரபலமான கரிமேடு பகுதியை சார்ந்த தூய அந்தோனியாருடைய ஒரு சிற்றாலயம் இருக்கக்கூடிய இடம். எனவே என்னை வந்து அழைத்தவரே, ஃபாதர், அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்தோனியார் ஏதாவது எங்கள் அம்மாவுக்கு இறக்கம் காட்டுறபடி ஏதாவது நீங்கள் ப்ரேயர் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னார். உபதேசியார் இப்படி சொல்கிறார், அவர் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் போய் கொடுத்துட்டு வந்து பைக்கை தான் நிப்பாட்டுறேன். ஃபோன் பண்ணவன் அவரிடம் வந்து அழைப்பு வருகிறது, சாமி அந்தோனியார் இறக்கம் காட்டிட்டார், அம்மாவை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாங்க. உடனே சக்ரிஸ்தர் ஓடி வந்து கை கொடுத்தார். சாமி கையை கொடுங்க சாமி, 10 வருஷம் தூக்க முடியாத ஒரு கட்டையை ஒரே அட்டம்ப்ட தூக்கிட்டீங்க அப்படின்னார். எனக்கு இப்போதான் நாமும் வந்து இவர்களை பார்த்த உடனேயே, அன்றைக்குரிய சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் மொழி பேசிய இனியவர் என்ற தலைப்பில தூய பதுவை பதியர் கோடி அற்புதர் தூய பதுவை அந்தோனியாரை குறித்து நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இரக்கம் என்ற உடனேயே நம்முடைய புரிதல் விதமாக இருக்கிறது. இறைவன் குறித்த புரிதல் விதமாக இருக்கிறது. இரக்கம் என்பது இறைவனுக்கு உரிய ஒன்றா அல்லது நமது ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டுமா என்ற நிலையில்தான் இன்றைய சிந்தனையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். அன்பிற்குரியவர்களே, தூய அந்தோனியார் புதுமைகளுடைய ஊற்றாக இருக்கிறார். உலகம் முழுவதும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை அன்னை கன்னிமரியாளுக்கு அடுத்தபடியாக இழுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருளினுடைய ஊற்றாக இருக்கிறார் தூய பதுவை அந்தோனியார். ஒரு புதுமை, 100 புதுமை, 1000 புதுமைகள் அல்ல, கோடிக்கணக்கான புதுமைகள். எனவே கோடி புனிதர் என்று நாம் அவரை அழைக்கின்றோம். எனவே இந்த புதுமைகள் எல்லாம் என்ன என்று பார்க்கிற பொழுது, புதுமைகளின் மறுபெயர் இரக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு செய்த அனைத்து புதுமைகளையும் பாருங்கள். அது எதனுடைய வெளிப்பாடு என்றால், ஆண்டவர் இரக்கம் கொள்கிறார்.
இதோ ஆயனில்லா மந்தைகள் போன்று மக்கள் இருப்பதைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டே அப்பத்தை பழுகி பெருக்குகிறார். தன்னை தேடி வந்த அனைவர் மீதும் ஆண்டவர் இரக்கம் கொண்டே அனைத்து புதுமைகளையும் செய்தார். எனவே இரக்கத்தின் மொழி பேசிய இனியவர் நம் தூய பதுவை அந்தோனியார் செய்த அனைத்து புதுமைகள் எதுவாக இருக்கட்டும், தொலைந்து போன பொருட்களை மீட்டுக் கொடுப்பவராக, பல நேரங்களில் நமக்கு நாம் வேண்டி விரும்பி இருக்கிற வரங்களை பெற்றுக் கொடுப்பவராக, திருச்சபையிலே பதிவு செய்யப்படாத புதுமைகள் ஏராளம், அதற்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர் தூய பதுவை அந்தோனியார். இவர் செய்த அத்துணை புதுமைகளும் இரக்கத்தினுடைய வெளிப்பாடாக அமைந்தது. எனவே புதுமைகளுடைய மறுபெயர் இரக்கமாக இருக்கிறது. எனவே புதுமைகள் வழியாக இறைவனது நன்மைத்தனத்தை இந்த உலகிற்கு வழங்கியவர் தூய பதுவை அந்தோனியார். அந்த விதத்திலே பார்க்கிற பொழுது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நன்னாளிலே இவரை இரக்கத்தின் மொழி பேசிய இனியவர் என்று தியானித்துவிட்டு செல்வது மிக எளிதாக இருக்கும். ஆனால் அவர் என்ன செய்ய சொல்கிறார்? தியான பாடல பாடினோம், எனக்காகத்தானே எல்லாம் செய்தாய். நல்லா பாடணும். ஆண்டவர் கேட்கிறார், உனக்காக தான் எல்லாம் செஞ்சேன், நீ எனக்கு என்ன செஞ்ச? அதுதான் இன்னைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. உனக்காக தான் நான் எல்லாம் செய்கிறேன் மகனே மகளே, நீ எனக்காக என்ன செய்தாய்? எனவே அந்த விதத்திலே தூய பதுவை அந்தோனியார் அவரை குறித்து நாம் இன்று சிந்திக்கிற செய்தி அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம் பெற்றவர்களாக புதுமையை தேடக்கூடிய நாம் ஒரு மாற்று கண்ணோட்டத்தோடு இந்த மனித வாழ்க்கையும் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையும் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த விதத்திலே பார்க்கிற பொழுது கோடி அற்புதர் அவர் மட்டுமல்ல, நீங்களும் நானும். ஒரு திரைப்பட பாடலிலே மனித வாழ்க்கையை பற்றி எதிர்மறையாக ஒரு கவிஞர் இப்படி எழுதியிருப்பார். உடம்பு என்பது உண்மையில் என்ன, உடம்பு என்பது உண்மையில் என்ன, கனவுகள் வாங்கும் பைதானே என்று ஒரு பழைய கால படம். சரிங்களா? இப்படி இருக்கும். சரிங்களா? உடம்பு என்பது உண்மையில் என்ன, கனவுகள் வாங்கும் பைதானே. தவறு. உடம்பு என்பது உண்மையில் என்ன, புதுமைகள் வாங்கும் பை, புதுமைகள் பெறக்கூடிய தோற்பை. இன்று கடவுள் உங்களுக்கு காட்டி இருக்கக்கூடிய இரக்கத்தை நிறுத்து பார்க்க வேண்டுமா? கடவுள் உங்கள் வாழ்விலே செய்திருக்கக்கூடிய புதுமைகளை நிறுத்து பார்க்க வேண்டுமா? போய் ஒரு எடை பார்க்கும் இயந்திரத்தில் ஏறி நின்று பாருங்க. உங்கள் எடை அவ்வளவு எடையை நீங்கள் கடவுளது இரக்கமாக பெற்றிருக்கிறீர்கள். உங்களது எடை அவ்வளவு எடை நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட புதுமையாக இருக்கிறது. ஆம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நன்றாக நாம் யோசித்து பார்ப்போம். நாம் இருப்பதும் இயங்குவதும் உயிர் வாழ்வதும் கடவுளது இரக்க பெருக்கத்தினாலே. அந்த விதத்திலே பார்க்கையிலே உலக சுகாதார மையம் ஒரு அருமையான ஒரு தகவலை நமக்கு தருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தாயினுடைய வயிற்றில் கருவாக இருக்கின்ற சிசுக்கள் 3.5 கோடி சிசுக்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்பாகவே தாயினுடைய கருவறையிலேயே கல்லறையாகி சமாதியாகி விடுகிறது, அங்கேயே மடிந்து விடுகிறது. மீண்டுமாக அதே உலக சுகாதார மையம் சொல்கிறது, தங்களது முதல் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முன்பாக மீண்டுமாக 3.5 கோடி குழந்தைகள் இந்த உலகை விட்டு சென்று விடுகிறார்கள். அப்படி என்றால் 7 கோடி பேருக்கு ஒவ்வொரு ஆண்டும் இல்லாத கிருபை இரக்கம் உங்களுக்கும் எனக்கும். எப்படி? தாயினுடைய வயிற்றிலிருந்து நம்மை உடுத்தி அழகு பார்த்து வழிநடத்தி வருவது இறைவனுடைய கிருபை. இயேசுவினுடைய பிறப்பு நாட்களை கொண்டாடுகிற பொழுது எசையா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து விதமாக வாசிப்போம். இதோ காரில் வாழ்ந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், மரண நிலையில் வாழ்வோருக்கு பேரொளி உதித்திற்று என்று வாசிப்போம். அது எதை குறிக்கிறது என்றால் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகிலேயே இருள் போக முடியாத இடம் ஒன்று இருக்கிறது என்றால் அது தாயினுடைய கருவறை. மற்ற அனைத்து இடத்திலும் சூரியன் வெளிச்சமானது துளைத்துவிடும். தாயினுடைய கருவறை தான் வெளிச்சம் புக முடியாத இடம். எனவேதான் வடிவேல் ஒரு படத்துல அவங்க அம்மா பத்தி கிண்டலா சொல்வார், என்ன பெருசா 10 மாதம் சுமந்து பீத்திக்கிற, உள்ள ஒரு குண்டு வாஸ் பல்ப் போட்டியா, இருட்டுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு பேசுவார். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த இருள் மரண நிழல் சூழ்ந்த தேசம். தாயினுடைய கருவறை என்பது மரண நிழல் சூழ்ந்த தேசம். எனவே நாம் இந்த உலகிற்கு நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு ஆண்டும் 7 கோடி பேருக்கு இல்லாத கிருபை உங்களுக்கும் எனக்கும் இறைவன் இரக்கம் காட்டியிருக்கிறார். அது மட்டுமா, இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? 10, 20, 60, 70, 80 என நமது வயது இருக்கிறது. இது நாம் பெற்றுக்கொண்ட புதுமைகளுடைய ஒட்டுமொத்த அடையாளம் அல்லவா? நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்களே, நீங்கள் விதமாக இருப்பது, உங்களிடம் இருப்பது அன்பிற்குரிய உங்கள் சொந்த முயற்சியினால வந்ததா? கிடையாது. உங்களோடு படித்தவர்கள் எத்தனை பேர் உங்க வேலையில இருக்காங்க? உங்களோடு படித்தவர்கள் நீங்க நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேணா நீங்க உங்க மனைவிட்ட உங்க கணவன்ட்ட பீத்திக்கலாம், நான் தான் கிளாஸ் டாப்பர்னு. போய் பின்னாடி ரெக்கார்ட்ல எடுத்து பார்த்தா தெரியும், கடைசி லாஸ்ட் 5ல வந்த ஆள நீங்க இருப்பீங்க. ஆனா
உங்களோடு வகுப்பிலே முதல் மாணவனாக ஜொலித்த அந்த மாணவியோ அந்த மாணவனோ இன்று உங்களை விட 10 மடங்கு கீழ்த்தரமாக அல்லது கீழான நிலையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள். காரணம் என்ன? உங்கள் சொந்த முயற்சியா? இறைவனது இரக்கத்தை தவிர வேறொன்றுமில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, போருக்காக குதிரைகளை ஆயத்தப்படுத்தலாம், ஆனால் வெற்றி ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்தது கடவுள். அப்படி பார்த்தோமே என்றால் நாம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வெற்றி, நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்தும் அசைகின்ற அசையா சொத்துக்கள், கணவன் மனைவி பிள்ளைகள், வெற்றி தோல்வி அனைத்திலும் அன்பிற்குரியவர்களை கடவுளது இரக்கமானது ஒவ்வொரு நாளும் நம்மில் கொட்டப்படுகிறது. பிலாத்து முன்பாக இயேசு இருக்கையிலே பிலாத்து இயேசுவை பார்த்த விதமாக கேட்பான், இயேசுவே என்னோடு பேசு, என்னோடு பேசினால் உன்னை விடுவிக்கவோ சிலுவையில் அறையவோ எனக்கு அதிகாரம் உண்டு என்று பிலாத்து சொல்லுகிற பொழுது இயேசு என்ன சொல்லுவார்? மேலிருந்து அருளப்படாவிட்டால் உனக்கு என் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. இன்னொரு இடத்துல கேட்பார், பிலாத்து கேட்பான், அப்படியானால் நீ அரசன் தானா என்ற இயேசு சொல்வார், அரசன் என்பது நீ சொல்லும் வார்த்தை அப்படின்னு முடிச்சிருவார். சொல்லி இன்னைக்கு நான் சொல்றேன் புருஷன் அப்படின்றது நீ சொல்றது வார்த்தை, ஆனா உண்மையில என்ன? கடவுளது இரக்கம். அது மனைவி என்பது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது, உண்மையில் என்ன? கடவுளது இரக்கம் உங்களுக்கு கொடையாக தரப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பேர் தான் வச்சிருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடவுளது இரக்கம். இன்று ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக எத்தனை பேர் செயற்கை கருத்தரிப்பு மையங்களை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலைகளே, திருமணம் முடிந்து 10 மாதத்தில் உங்கள் மடியிலே ஒரு குழந்தையை தவழ்ந்திருக்கிறது என்றால் கடவுளது இரக்கத்தை பெற்றிருக்கிறீர்களே. கடவுள் இரக்கத்தை கொடையாக பெற்றுக்கொண்டு எத்தனை நாட்களாக இருக்கிறது, எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நன்றாக பாருங்கள், அனைத்திலும் கடவுளது இரக்கம் இருக்கிறது. நாம் பேர் தான் வைக்கிறோம். உங்களிடம் இருக்கக்கூடிய 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், அனைத்தும் அசைகின்ற அசையா சொத்துக்கள் அனைத்திலும் இறைவனது இரக்கத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை. உங்களுக்கு இறைவன் இரக்கத்தை கொட்டி கொடுத்திருக்கிறார். நமது வாழ்விலும் புதுமைகள், தாயினுடைய வயிற்றில் கருவாக நொடி முதல் இந்த நொடி பொழுது வரை புதுமைகளை நாம் எண்ணிக்கொண்டே சென்றோமே என்றால் நமது வாழ்நாள் முடிவதற்கு முன்பாக நாம் இத்தனை கணக்கான கோடிக்கணக்கான புதுமைகளுக்கு அதிபதியாக இருக்கிறோம் என்பதை உணரும்படியாக இந்த புனிதர் அழைப்பதாக நான் பார்க்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். நல்லா யோசித்து பாருங்க. இன்று உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு வாகனம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா யாரோ ஒருவருக்கு கிடைக்க வேண்டியது உங்களுக்கு வந்திருக்கு. ஒன்றுமில்லை, நீங்க ஒரு உடை உடுத்திருக்கலாம். இந்த உடை வேறொருவர் வாங்க ஆசைப்பட்டிருப்பாரு, ஆனா அவருக்கு சைஸ் செட்டா இருக்காது, விட்டுருப்பாரு. எனவே நீங்க எடுக்கிறீங்க, உங்களுக்கு சரியா இருக்கு, போட்டுக்கிறீங்க. ஏன்? உங்களது கணவன் மனைவியை எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் உங்களது மனைவியை பெண் பார்க்க சென்ற பொழுது அவங்க என்ன உங்களை பார்த்தோன்னே அப்படியே முடிச்சிட்டாங்களா? தெரியாது. ஏற்கனவே 4-5 பேர் பார்த்து நிராகரித்த ஒருவர் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம், அல்லது முதலிலே கிடைத்திருக்கலாம். எனவே அனைத்திலும் கடவுளது இரக்கமானது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சிலருக்கு சிலர் தவறவிட்ட அற்புதமான விஷயங்கள் நமக்கு இறைவனது இரக்கமாக கிடைத்திருக்கிறது. இவ்விதமாக ஒரு இடத்துல நான் பிரசங்கம் வச்சு முடிச்சேன். ஒருத்தர் மனைவியை அழைத்து கொண்டு வந்தார். ஃபாதர், தவற விட்டதெல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன் ஃபாதர். இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது தவற விட்டவங்க யாருன்னு தெரிஞ்சா சொல்லுங்க, நான் அனுப்பிச்சு விட்டுறேன், ஒரிஜினல் ஓனர்கிட்டே நான் கொடுத்துட்றேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னார். அப்படி இல்லை அன்பிற்குரியவர்களே, நமது வாழ்விலே அனைத்தும் கடவுளது இரக்கமாக இருக்கிறது. நாம் பெயர் மட்டும் தான் வைக்கிறோம், பெயர் மாறி மாறி சொல்லலாம், ஆனால் அனைத்திலும் கடவுளது இரக்கமானது வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதைத்தான் முதல் வாசகம் சொல்கிறது. நீங்கள் பெரிய மக்களினமாக இருந்ததால் கடவுள் உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை, கடவுள் உங்கள் மீது அன்பு கூர்ந்ததால் உங்களை பெரிய இனமாக மாற்றும்படி கடவுள் திருவுளம் கொண்டார் என்று சொல்கிறது. ஆம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம லாங்குவேஜ்ல சொல்ல போனா நீ எல்லாம் என்ன பெரிய ஆள்னு நீ இதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதைத்தான் முதல் வாசகம் சொல்லுகிறது. நீங்கள் பெரிய மக்களினமாக இருந்ததால் கடவுளை உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை, கடவுளது இரக்கத்தினால் நீங்கள் பெரிய இனமாக மாறி இருக்கிறீர்கள். அப்படிதான் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்மிடம் இருப்பது, நாம இருப்பது கடவுளது இரக்க பெருக்கம் அல்லவா? இரக்கத்தை மணிமுடியாக சூட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனவே அந்த இரக்கம் இன்று நாம் அந்த இரக்கத்தை நாம் உணர்ந்தவர்களாக, கடவுளுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக, புதுமைகளை பெறுபவர்களாக மட்டுமல்லாமல் புதுமைகளை நம் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய மனிதர்களாக நம்மாலும் சின்ன சிறிய புதுமைகள் செய்து கொண்டே இருக்க முடியும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நம்ம அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையிலே இறைவனது இரக்கத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. கடவுள் இந்த கரமாக, கடவுள் இந்த கைகளாக இந்த சமூகத்திலே சின்னஞ்சிறிய இரக்கத்தினுடைய செயல்பாடுகள் நாம் செய்கிற பொழுதெல்லாம் நாம் இந்த புனிதருக்கு சொந்தக்காரர்கள். இறைவன் நமக்கு இரக்கத்தை மணிமுடியாக சூட்டுவார், வாழ்வை மணிமுடியாக சூட்டுவார் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனால் இரக்கத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்றால் இல்லை. இயேசு ஒரு இடத்திலே புதுமை செய்கிற பொழுது ஒரு குருடனுக்கு பார்வை தருவார், அது படிப்படியாக நடக்கும். அப்படி நடக்கையிலே முதலிலே அவனை தொட்டுவிட்டு கேட்பார், ஏதாவது தெரிகிறதா என்று கேட்பார்.
அப்பொழுது அந்த குருடன் சொல்வான், தெரிகிறது, மனிதரை பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் மரங்கள் போல இருக்கிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள். எவ்வளவு ஒரு கொடூரமான வார்த்தை பாருங்களேன். அதில் இருக்கக்கூடிய ஒரு வழியை பாருங்கள். மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்கள் போல இருக்கிறார்கள், நடக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று அநேக வேளைகளிலே நாம் இப்படி நடமாடுகிற மரங்களாக இருந்து மனிதர்களை மறந்தோமே என்றால் நிச்சயமாக நமது புனிதர் விதமாக நமக்கு பரிந்து பேசுவார். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் விபிலிய வார்த்தையாக இருக்கிறது. எனவே இரக்கத்தை நாம் கொடுக்கிற பொழுது இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்களுக்கு இரக்கம் கொடையாக வழங்கப்படும். ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். அவ்வளவுதான், வேற எந்த விதமான ஷார்ட் கட்டும் கிடையவே கிடையாது. இன்று நமது வாழ்க்கையிலே குடும்ப சூழலை இரக்கத்தை எப்படிலாம் வெளிப்படுத்தலாம்? பேருந்திலே அமர்ந்திருக்கிறீர்கள், ஒரு கர்ப்பிணி பெண் வருகிறார் அல்லது ஒரு வயதானவங்க வர்றாங்கன்னா எழுந்து இடம் கொடுத்தா அதுக்கு பேர் இரக்கம். அதை விட்டுட்டு ஹெட்போன் எடுத்து காதுல மாட்டிக்கிட்டு வண்டு முருக மாதிரி 2 காதுல வண்டை மாட்டிக்கிட்டு கண்ணை மூடிட்டு பாட்டு கேட்கிறாங்களாம். இது எங்க, இது எப்படி நீங்க எடுத்துக்கிறது? பேருந்துல சாலையில போக்குவரத்து சிக்னல்ல நிக்கிறீங்க, யாசகம் பெறுவதற்காக வருகிறார்கள் உங்களிடம். அப்ப என்னது, அது வரைக்கும் சிக்னலே பார்க்காது இந்த பைபிள்ல, அந்த லைட்டே பார்க்காது. ஒருத்தர் யாராவது யாசகம் கேட்டு வர்றாங்கன்னா என்னமோ நல்ல குடி நாணயம் மாதிரி அந்த வெளிச்சத்தையே பார்த்துட்டு இருப்பார். அது எப்பொழுது அந்த 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 சிவப்பு விளக்கானது மஞ்சளாக மாறி பச்சையாக மாறும், நான் செல்லணும். இப்படி நாம் இரக்கம் காட்ட வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் நாம் இரக்கத்தை தவிர்த்து விட்டோமே என்றால் அந்தோனியாரிடம் வருகிற பொழுது என்ன நடக்கும்? மகனே, மகளே, உனக்கு இரக்கம் காட்ட வேண்டிய வாய்ப்புகள் இறைவன் கொடுத்தும் அதை நீ தவற விட்டு விட்டாயே, எனது பரிந்துரை எவ்விதமாக உனக்கு பயனளிக்கும் என்பதை கேட்காமல் கேட்பதாக தான் இருக்கும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அநேக வேலைகளை நன்றாக புரிந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுத்தவரையிலே ஒருபுறம் கொடையாக பெறுவது, மற்றொரு புறம் மற்றவர்களுக்கு கொடையாக வழங்கப்படும். கொடுங்கள், கொடுக்கப்படும் என்பதுதான். எனவே புனிதரிடம் பரிந்துரை தேடி வருகிற நாம், இரக்கத்தை தேடி வருகிற நாம், நமது அன்றாட வாழ்விலே சின்னஞ்சிறிய இரக்க செயல்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். 2ஆம் வாசகம் சொல்கிறது, இறைவனை யாருமே கண்டதில்லை. இறைவனை எப்படி காண முடியும்? மக்கள், நம்மை போன்ற மனிதர்கள் நாம் செய்யக்கூடிய சின்ன சிறிய அன்பு செயல் மூலமாக இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார், உங்கள் செயல்கள் மூலமாக இந்த உலகம் அறிந்து கொள்ளும் நீங்கள் என் சீடர்கள் சீடத்திகள் என்று சொல்லி. எனவே இரக்கம் நிறைந்த பார்வை, இரக்கம் நிறைந்த வார்த்தை, மதுர வாயல் அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? மதுரம்னா மிகவும் இனிப்பான என்ற அர்த்தம். வாயல் என்றால் வாசல் என்பதனுடைய தூய இலக்கிய மொழி. இனிமையான நுழைவு வாயில். மதுர வாயல்னா இனிமையான நுழைவு வாயில், அதாவது இனிமையான என்ட்ரன்ஸ், இனிமையான கதவு. எனவே மதுர வாயிலே மதுர வாயராக தூய பதவி அந்தோனியார் இருக்கிறார். அவர் பேசுவது இனிமையாக இருக்கிறது, இரக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மதுர வாயல் இருந்தா மட்டும் பத்தாது, மதுர வாயர்களாக, இளிச்ச வாயனா இல்ல, இனித்த வாயர்களாக பேசுறது இனிப்போட பேசுங்க. கசப்பு வேண்டாம், காழ்ப்புணர்ச்சி வேண்டாம், மற்றவர்களை சபிக்க வேண்டாம். இனிமை, வார்த்தையில் இனிமை, எண்ணத்தில் இனிமை, சிந்தனையில் இனிமை, செயலில் இனிமை, இரக்கம். இது நமதாகிற பொழுது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நமது புனிதருடைய பரிந்துரை நமது வாழ்வில் ஏற்கனவே புதுமைகளை கோடிக்கணக்கில் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே புதுமைகளால் நமது வாழ்வை இறைவன் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த புனிதருடைய பரிந்துரையால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய அந்த ஜெபமும் நிச்சயமாக நாம் விரும்புகிற நல்ல யதார்த்தங்களாக மாறி நம்மை வாழ வைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. எனவே இதை நாம் மறந்து விடலாகாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெற்றுக்கொள்வதை ஏதேனும் ஒரு விதத்தில் கொடையாக மற்றவருக்கு வழங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது நமது சுதந்திரம் அல்ல, நம் மீது சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. எனவே இரக்கமுடையோர் பேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்ற இறைவார்த்தையை தூய புனிதர் தூய கோடி அற்புதர் பதவி அந்தோனியார் தனது வாழ்விலே மொழியாக, தனது வழியாக கொண்டிருந்தார். புனித அந்தோனியாருடைய மொழியும் வழியும் இரக்கம்தான். ஏனென்றால் கடவுளது மொழியே இரக்கம்தான். என்றோ எங்கோ வாழ்ந்த இயேசு அரமேயம் பேசினார். அவர் அரமேயத்தில் பேசிய வார்த்தைகள் எபிரேயத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. அவர் எபிரேயத்தில் பேசி மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வார்த்தைகள் இன்று நமக்கு தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அரமேயம் பேசிய இயேசுவிடம் நாம் தமிழிலே ஜெபிக்கிறோம். நமக்கு வேண்டியது வருகிறது என்றால் இறைவனை பொறுத்தவரையிலே அவர் புரிந்து கொள்கிற மொழி என்னவென்றால் இரக்கம். அந்த மொழியை நாம் பேசுகிற பொழுது குருடர் நிச்சயமாக பார்க்க முடியும். குருடர் கேட்கிற மொழி இரக்கம், செவிடர் கேட்கிற மொழி இரக்கம், ஊமையர் நடமாடக்கூடியவர் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி இரக்கமாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனது மொழியை நமது புனிதர் பேசினார். நாமும் இரக்கமுடையவர்களாக நமது அன்றாட சூழ்நிலையிலே கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைத்தனத்தை மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் வழங்கி கடவுளது இரக்கத்தை நமது மணிமுடியாக சுட்டிக்கொள்ள,
கடவுள் அதன் மூலமாக நமது வாழ்வை இன்னும் நிறைவாக வளப்படுத்த இந்த நவநாளிலே தூய பதவி அந்தோருடைய பரிந்துரையை மன்றாடி நாம் தொடர்ந்து ஜெபிப்போமாக. ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோனியர் வழியாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. இரக்கத்தின் ஆண்டவரே எம் இறைவா, எல்லா சூழ்நிலையிலும் இரக்கத்தை மட்டுமே வெளிப்படுத்தி நல்ல இனியவராய் வாழ்ந்த எம் புனிதரை போன்று பிறரின் துன்பங்களை அவரின் துன்பங்களை போல் உணரும் இதயத்தையும் அன்போடு உதவும் மனப்பான்மையும் அவர்களை நல்வழியில் நடத்துகின்ற உள்ளத்தையும் எம் திரு அவையை ஆளும் தலைவர்களுக்கு தாராளமாய் நீர் பொழிந்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் கருணையும் நிறைந்த எம் ஆண்டவரே, பசி, வறுமை, நோய் மற்றும் தனிமையால் துன்புறும் மக்களுக்கு ஆறுதலும் உதவிகளும் கிடைக்கவும் அவர்களது பக்கத்தில் அவர்களுக்கு உதவுகின்ற அவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களாய் நாங்கள் இருக்க வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றாகிய ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் மன்னிப்பு, ஒற்றுமை, அன்பு மற்றும் பரிவு ஒருவருக்கு ஒருவர் நிலைத்திருக்கவும் ஒருவரை ஒருவர் நாங்கள் புரிந்து கொண்டு உம்மீது நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாய் நல்ல கிறிஸ்துவ சாட்சி மிக்க வாழ்வு வாழ வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை மிக்க ஆண்டவரே எம் இறைவா, இவ்வுலக வாழ்க்கையில் பெரும் சுமையால் சோர்ந்து நம்பிக்கை இழந்து நிற்போருக்கும், மனவேதனையால் தவிப்போருக்கும், வறுமையானால் வாடுவோருக்கும், வேலை இல்லாமல் திண்டாட்டுவோருக்கும் உமது ஆறுதலையும் அன்பையும் ஆசிரியையும் அதிகமாக பொழிந்து புதிய நம்பிக்கையுடன் அவர்கள் வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கின் பொது கருத்தான இந்த ஆலய வளாகம் விரிவாக்கத்திற்காக மன்றாடவும். நம் ஒவ்வொருடைய சிறப்பு 3 கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடவும். தாயும் தந்தையுமான இறைவா, பிள்ளைகளிடம் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுகளையும் எங்கள் உள்ளங்களில் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவைகளையும் எங்கள் இல்லங்களில் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவைகளையும் இந்த அப்பத்தோடு ரசத்தோடு சேர்த்து காணிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். இவையும் திருமகளுடைய உடலாக இரத்தமாக மாறுவது போன்று தூய பதவி அந்த பரிந்துரையினாலும் இந்த இறக்க பெருக்கத்தினாலும் எங்களது நீண்ட நெடிய நாட்கள் ஜெபங்கள் எல்லாம் நாங்கள் விரும்புகிற நல்ல யதார்த்தங்களாக மாறிட
உமது இரக்கத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக சுவைத்திட எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். அறிந்து கண்டு கொள்கின்றார், தெரிந்து கொண்டு அழைக்கின்றார், புரிந்து கொள்ள பணிக்கின்றார், விரிந்து சென்ற மனங்களை அறிந்து கொண்டு அழைக்கின்றார். உன்னிடம் அன்பினார் தன்னை பலியாக்கினார், உன்னிடம் அன்பினார் தன்னை பலியாக்கினார். உன் அன்பிற்கு ஈடாக இதை நான் கொடுப்பேன், உன் அன்பிற்கு ஈடாக இதை நான் கொடுப்பேன். இணையில்லாத இறைவனே, நிகரில்லாத தலைவனே, இதை நான் தருவேன் முதல்வா. எங்கே நான் செல்வேன், இதை நான் தேடுவேன், உன் அன்பிற்கு ஈடாக இதை நான் கொடுப்பேன், உன் அன்பிற்கு ஈடாக இதை நான் கொடுப்பேன். அன்புமிக்கவர்களே, உங்களிடம் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருவின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் இப்பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து எங்கள் வாழ்வால் உம்மை நாளும் புகழ்ந்தேத்த செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு
தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஹோசானா, ஹோசானா, ஹோசானா எங்கள் இயேசுவுக்கே. ஹோசானா, ஹோசானா, ஹோசானா எங்கள் இயேசுவுக்கே. உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்ற வணங்குகிறோம். ஹோசானா எங்கள் இயேசுவுக்கே. தூயவர், தூயவர், உலகின் ஆண்டவர். தூயவர், தூயவர், உலகின் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்ற வணங்குகிறோம். ஹோசானா எங்கள் இயேசுவுக்கே. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்ற வணங்குகிறோம். ஹோசானா எங்கள் இயேசுவுக்கே. ஹோசானா எங்கள் இயேசுவுக்கே. ஹோசானா எங்கள் இயேசுவுக்கே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இரக்கம் இறைவனது மொழியாக, இறைவனது வழியாக இருக்கிறது. எனவே நாமும் இறைவன் வழி சென்று இறைவன் மொழி பேசி இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த வார்த்தைகளில் நம்பிக்கையுடன் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து தாயினுடைய கருவறை துவங்கி இந்த நொடி பொழுது வரை எங்களை கண்ணீர் மணி போல காத்து வருகிற முது கிருபைக்காய், முது இரக்க பெருக்கத்திற்காய் நாங்கள் நன்றி கூறுகிறோம். இது அருமையான நாளிலே நாங்கள் உம்மிடம் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கக்கூடிய ஜெப கருத்துக்களை நீர் ஏற்று எங்களை ஆசீர்வதிப்பதினாலே முது இரக்கத்தை நாங்கள் இன்னும் அதிகமான முறையிலே கண்டுகொள்ள விரும்புகிறோம். எனவே அன்பு ஆண்டவரே, முது பிள்ளைகள் நம்பிக்கையோடு சூழ்ந்திருக்கூடிய முது பிள்ளைகள் எங்களுக்கு எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நன்மனத்தோராய் இரக்க மொழி பேசுவோராய் நலமாக வாழ்ந்து வருவோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மீது சுமந்திருக்கக்கூடிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களது குடும்பங்களிலும் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நாங்கள் ஏங்கி தேடுகிற அன்பு, அமைதி, மகிழ்ச்சியையும் அகில உலக திரு அவைக்கு ஒற்றுமையும் சமாதானத்தையும் போர்மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து தேசங்களிலும் உமது அமைதி தவழ வேண்டும் என்று உம்மை வென்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரவணைக்கும் அன்பு, அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகிற சமாதானத்தை மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இதோ விண்ணிலிருந்து மண்ணிற்கு இறங்கி வந்த கடவுளின் இரக்கம் இந்த திருவிருந்தின் மருந்தின் வழியாக நம்மிடையே வந்து நம் அனைவரையும் இரக்க மொழி பேசுவோராய், இரக்கத்தின் வழி செல்வோராய், புதுமைகளை இன்னும் நிறைய பெற்றுக்கொள்ளும்படி நம்மை அர்ச்சிக்க வருகிறார். இந்த விருந்திற்காய் மருந்திற்காய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திவ்ய நற்கனை வழங்குகின்ற நேரம். எனவே தகுந்த தயாரிப்போடு இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கவும். பிற மதம், பிற சபையை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலிருந்து தொடர்ந்து செபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கின்றவர்கள் தயவு செய்து வரிசையாக வரவும், யாரும் கூட்டமாக வந்து நிற்க வேண்டாம். ஆலயத்தின் வெளியிலே நீங்கள் திவ்ய நற்கனை வாங்குகின்ற பொழுது அங்கு இடம் விட்டு அமர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருட்சகோதரிகளும் அருட்தந்தையர்களும் வந்து இந்த திவ்ய நற்கனை வழங்குவார்கள். உயிரோடு வருவாய் உறவில் இறைவன் உண்மைக்கு சாட்சியானாய். உயிரோடு வருவாய் உறவில் இறைவன் உண்மைக்கு சாட்சியானாய். பாரினில் வாழும் உயிர்களுக்கு உன் பாசத்தை பொழிந்து மகிழ்ந்திடவே உணவாய் வருவாய் இறைவா, இறைவா, என் இறைவா. உயிரோடு வருவாய் உறவில் இறைவன் உண்மைக்கு சாட்சியானாய். உயிரோடு வருவாய் உறவில் இறைவன் உண்மைக்கு சாட்சியானாய். பெருகிய பாவம் நொறுங்கிய மனிதன் கருணையின் தேவா கண்பாரும். வாட்டிடும் வறுமை வதைத்திடும் ஏழ்மை உயிர்த்திடும் இறைவா உயிர் தாரும். அழிந்திடும் சமூகத்தை மீட்டிடவே பெருகிடும் தீமையை
சாட்சியானாய். உயிரோடு வருவாய் உறவில் இறைவன் உண்மைக்கு சாட்சியானாய். பாரினில் வாழும் உயிர்களுக்கு உன் பாசத்தை பொழிந்து மகிழ்ந்திடவே உணவாய் வருவாய் இறைவா இறைவா என் இறைவா. உயிரோடு வருவாய் உறவில் இறைவன் உண்மைக்கு சாட்சியானாய். உயிரோடு வருவாய் உறவில் இறைவன் உண்மைக்கு சாட்சியானாய். உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய் உறவாய் எம்மில் வந்தருள்வாய். உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய் உறவாய் எம்மில் வந்தருள்வாய். இறைவா வாழும் உணவாய் வாழும் இறைவா வாழும் உணவாய் வாழும் இறைவா வாழும் உணவாய் வாழும். உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய் உறவாய் எம்மில் வந்தருள்வாய். ஆன்மதாகம் தீர்க்கும் உணவே வருவாய் என் உள்ளம் எழுவாய் மாறா அன்பில் கலந்த உணவே என்றும் எழுவாய் என் நெஞ்சில் உறைவாய். கல்வாரி கனவுகள் நனவாக அப்பமும் ரசமும் உணவாக இன்பம் இன்பம் வாழ்வில் என்றும் பிரிப்பம். உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய் உறவாய் எம்மில் வந்தருள்வாய். உயிர் தரும் உணவே எம்மில் எழுவாய் உறவாய் எம்மில் வந்தருள்வாய். இறைவா வாழும் உணவாய் வாழும் இறைவா வாழும் உணவாய் வாழும் இறைவா வாழும் உணவாய் வாழும். அறிவிப்புகள். இன்று நாம் நம்முடைய ஆண்டு பெருவிழா நவநாளின் 8ஆம் நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாள் நாம் நற்கருணை பெருவிழாவும் நமது ஆண்டவர் தூய்மை மிகு இறுதிய பெருவிழாவையும் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித தந்தை பியோ மண்டலத்தை சார்ந்த அன்பியங்களான புனித அருளானந்த, புனித ஜான்பல், புனித சின்னப்பர், புனித அசிசியார் மற்றும் புனித லோயலா இன்னாசியர் அன்பியங்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஜெபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை தினம் தேர் திருவிழா மற்றும் முடிசூட்டு விழா வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் பங்கு பேரவை மற்றும் அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவினர். இன்று திருப்பலி முடிந்ததும் நாம் நற்கருணை பவனி நடைபெறும். இந்த நற்கருணை பேழை எடுத்துச் செல்லும் பொழுதும் திரும்ப ஆலயத்திற்கு கொண்டு வரும் பொழுதும் தயவு செய்து யாரும் நற்கருணை பேழைக்கு அருகில் வர வேண்டாம், தொட வேண்டாம். மீண்டும் அறிவிக்கிறேன், இந்த நற்கருணை பேழை ஆலயத்திற்கு வெளியே கொண்டு செல்கின்ற பொழுதும் ஆலயத்திற்கு வெளியே வருகின்ற பொழுதும் தயவு செய்து யாரும் நற்கருணை பேழைக்கு அருகில் வர வேண்டாம், தொட வேண்டாம். திருப்பலி முடிந்ததும் நற்கருணை ஆராதனை பாடல் பாடிய பிறகு இறை மக்கள் பவனியாக வெளியே செல்லவும், பின்னர் பீட சிறுவர் சிறுமியர் தூபம் மணிகள் ஒலிக்க குருவானவர்கள் இந்த நற்கருணை பேழையை ஏந்தி வாகனத்திற்கு கொண்டு செல்வார்கள். பின் பவனி பின்புற வாசல் வழியாக துவங்கி 3 நிலைகளில் அந்த ஆராதனை முடித்த பிறகு மீண்டும் நாம் ஆலயத்திற்கு கொண்டு வருவோம். இன்று நம் ஆலயத்தின் இதயமாக இருக்கும் இந்த நற்கருணையை நாம் பவனியாக கொண்டு செல்கிறோம். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தினுடைய இதயமாக இருக்கின்ற இந்த நற்கருணையை நாம் பவனியாக கொண்டு செல்கிறோம். எனவே அதற்குரிய ஒரு ஆராதனை, மகிமை, மரியாதை செலுத்தி போற்றி புகழ்ந்து மீண்டும் நாம் கொண்டு வருவது நம் அனைவருடைய கடமை, பொறுப்பு. எனவே ஏதோ ஒரு விளம்பரத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு ஆடம்பரத்திற்காகவோ நாம் இந்த பவனியை நடத்தவில்லை. எனவே நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த பவனி, இந்த நற்கருணை இந்த ஆலயத்தினுடைய இதயமாக இருக்கிறது.
இதை நாம் வெளியே கொண்டு செல்கிறோம் என்றால் அதற்குரிய ஒரு ஆராதனை, மரியாதை, மகிமையோடு அதை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவருமே இந்த பவனிலே பாடல்களை பாடிக்கொண்டு பக்தியோடு ஜெபித்து கொண்டு அங்கு செல்ல உங்களை ஒவ்வொருவரையும் அழைக்கின்றோம். இந்த பவனிலே நீங்கள் தயவு செய்து எந்த விதமான பேச்சுகளுக்கும் பராக்கிற்கும் இடம் கொடுக்காமல் பக்தியோடு இந்த பவனிலே பங்கெடுக்க உங்களை ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பவனியை 2 வரிசையிலே செல்ல வேண்டும். இருவராக, 3 அல்ல, 2 பேர் 2 வரிசையிலே நீங்கள் அங்கு இளைஞர்கள் உங்களை வழிநடத்துவார்கள். எனவே நீங்கள் அதிலே கவனம் செலுத்தி பக்தியோடு இடைவெளி இல்லாமல் நீங்கள் இந்த பவனிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதி ஜெபம் முடிந்த பிறகு ஆலயத்திற்கு சொந்தமான அந்த இருக்கைகள் எப்பொழுதும் வைக்கின்ற இடத்திலே வைக்கவும். நான் ஆலயத்திற்கு வெளியிலே இருக்கின்றவர்களுக்கான அறிவிப்பு மீண்டும் அறிவிக்கின்றேன், கவனிக்க வேண்டும். இறுதி ஜெபம் முடித்த பிறகு நான் நேரம் கொடுக்கிறேன். ஆலயத்திற்கு சொந்தமான இருக்கைகள் எப்பொழுதும் வைக்கின்ற இடத்திலே வைக்கவும். வெளியில் இருந்து கொண்டு வந்திருக்கின்ற இருக்கைகள், அந்த வெள்ளை இருக்கைகளை அந்த மரத்தின் கீழ், அந்த இரும்பு கம்பிகள் அல்லது மரத்தின் கீழ் இருக்கின்ற இடத்திலே வைக்கவும். யாரும் இந்த பவனிக்கு இடையூறாக அந்த இருக்கைகளை வைக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான்காவதாக நாம் ஏன் இத்தகைய நற்கருணை பவனியை மேற்கொள்கின்றோம்? எதற்காக? ஏன் இங்கே நம்ம அந்தோனியார் தேர் கொண்டு வரோம், அதே போல் நற்கருணை பவன் இங்கே நடத்தலாமே? ஏன் வெளியில் கொண்டு போறீங்க? ஏமா புரியல. வருஷம் கொண்டு போறாங்க, அப்போ இந்த வருஷம் ஏன் கொண்டு போகலன்னு என்ன ஆகும்? கொரோனா நேரத்தில் கொண்டு போகலையே. ஏமா இதுதான் முக்கியம். நாம் ஏன் கொண்டு போகின்றோம் என்பதனுடைய அந்த அர்த்தம் நமக்கு தெரியணும். சும்மா ஒரு விளம்பரம், ஒரு ஆடம்பரத்துக்காக கொண்டு போவது அல்ல. மாறாக இந்த நாம் வழிபடுகின்ற இந்த கடவுள் உயிருள்ள கடவுள். இந்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் உயிருள்ள கடவுள், நம்மை வாழ வைக்கின்ற கடவுள், நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அன்றாடம் பயணித்து நம்மை வழிநடத்துகின்ற கடவுள், நம்மை அன்பு செய்கின்ற கடவுள். நாம் இன்று இந்த அளவுக்கு வாழ்கின்றோம் என்றால் இந்த கடவுளுடைய இரக்கமும் அன்புதான். எனவேதான் அன்று அந்தோனியார், பல மக்கள் இந்த இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. எனவே இந்த நற்கனை அவர் அந்த சந்தை வெளிக்கு கொண்டு செல்கின்றார். எதற்காக என்றால் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட அதில் நம்பிக்கை கொள்வதற்காக தான். இந்த ஒரு நோக்கத்தோடு தான் இன்று நாம் இந்த நற்கனையை கொண்டு செல்கிறோம் என்றால் நாம் விசுவசிக்கின்றோம், நம்புகின்றோம். அதுதான் மற்றவர்களும் விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நம்மை வாழ வைக்கின்ற கடவுள் உயிருள்ள கடவுள், நம்மை அன்பு செய்கின்ற கடவுள், நமக்கு இரக்கமுள்ள கடவுள், நம்மை இந்த அளவுக்கு இன்றைய நாளே வாழ வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய ஆசீர்வாதங்கள் தான். எனவே இதை பிறருக்கு பறைசாற்றுகின்ற ஒரு சாட்சிய பவனி தான் இது. எனவே நான் மீண்டும் அறிவிக்கின்றேன், நீங்கள் இந்த பவனியிலே அந்த அளவுக்கு நீங்கள் பக்தியோடு செல்ல வேண்டும். எனவே மற்றவர்கள் அதை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இதை கொண்டு செல்கின்ற பொழுது, எனக்கு பொதுவாகவே இவ்வாறு வெளியிலே கொண்டு செல்வதற்கான அந்த விருப்பமே இல்லை. காரணம், பொதுவாக அது ஒரு மரியாதையோடு ஒரு வணக்கத்தோடு அதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். எனவே தயவு செய்து நீங்கள் இதை கொண்டு செல்கின்ற பொழுது அந்த ஒரு வணக்கம், ஆராதனை, அந்த மகிமையோடு கொண்டு செல்லுங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நோக்கம் இதுதான். நாம் அந்தோனியார் எவ்வாறு தன்னுடைய வாழ்விலே விசுவாசமற்ற நம்பிக்கையற்றவர்களுக்கு இந்த ஒரு திருவிருந்து அல்லது நற்கருணை அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தினுடைய ஒரு அடையாளமாக அவர் காண்பித்தாரோ, அது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் இந்த விசுவாசத்தினுடைய அடையாளமாக நாம் நம்முடைய கடவுள் உயிருள்ள கடவுள், நம்மை வாழ வைக்கின்ற கடவுள், நம்மை அன்பு செய்கின்ற கடவுள், நம் மீது இரக்கம் கொண்டு நம்மை இந்த நிலைக்கு உயர்த்தி வைத்திருக்கின்ற கடவுள் என்பதை பிறகு பறைசாற்றுகின்ற ஒரு விதத்தில் தான் இதை நாம் இன்று கொண்டு செல்கின்றோம். எனவே இதை நன்கு உணர்ந்து அதிலே பக்தியோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை தினம் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு தேர் திருவிழா திருப்பலி நடைபெறும். திருப்பலியுடைய முடிவிலே இங்கு பீடத்தின் அருகிலே புனித அந்தோனியார் சிறுபம் வைக்கப்படும். அந்த சிறுபத்திற்கு இறுதி ஜெபம் முடித்த பிறகு மணிமகுடம் பங்கு பேரவை உறுப்பினர்களால் கொண்டு வரப்பட்டு மணிமகுடத்தை சூட்டி அதன் பிறகு அருட்தந்தையர்கள் பவனையாக வந்து தேர்களை மந்திரிப்பார்கள். தேர்களை மந்திரித்துவிட்டு அருட்தந்தையர்கள் தான் முதலிலே அந்த 3 தேர்களுக்கு மாலையிடுவார்கள்.
எனவே தயவுசெய்து நான் மீண்டும் அறிவிக்கிறேன், யாருமே திருப்பலிக்கு முன்பாக அந்த 3 தேர்களுக்கும் மாலையிட வேண்டாம். அருட்தந்தையர்கள் அந்த தேரை மந்திரித்து அவர்கள் அந்த தேர்களுக்கு அந்த மாலையிட்ட பிறகு அதை தொடர்ந்து நீங்கள் பவனிலே செல்கின்ற பொழுது நீங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த மாலைகளை செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே நாளை தினம் இந்த ஒரு ஒழுங்குமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த தேர்பவனை முடிந்த பிறகு நாளை தினம் ஒரு 10 நிமிடங்களுக்கு நற்கருணை ஆசீர் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று யாராவது இந்த பவனிக்கு, இந்த நற்கருணை பவனிக்கும் சரி, இன்று நாளையும் இந்த தேர் திருவிழாவென்றும் இந்த பவனிக்கு இடையூறாக யாரும் ஆலயத்துக்கு முன்புறமோ ஆலயத்திற்கு பின்புறமும் உங்களுடைய வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று ஒவ்வொரு நாளும் இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன. திருப்பலிக்கு தேவையான காணிக்கை பொருட்கள் ஆலயத்தின் வெளியிலே விற்கப்படுகின்றன. எனவே விரும்புகிறவர்கள் நீங்கள் இந்த பொருட்களை திருப்பலி நிலையத்தில் காணிக்கையாக, நன்றியின் காணிக்கையாக செலுத்தலாம். அதே போன்று இந்த திருவிழா செலவுகள், தனிப்பட்ட செலவுகள் இருக்கின்றன. அதே போல் அஸ்தன விழாவிற்கும் நன்கொடை தேவைப்படுகிறது. அதனுடைய பொறுப்பாளர்கள் ஆலயத்தின் வெளியிலே இருக்கிறார்கள். எனவே முடிந்தவர்கள் உங்களால் என்ன நன்கொடைகளை கொடுக்க முடியுமோ அதை தாராளமாக கொடுத்து உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இறுதியாக நமக்கென ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம். என்ன கலாச்சாரம் அது? என்ன கலாச்சாரம்? என்ன கலாச்சாரம்? நீங்க எங்கு போனாலும் வரிசையில போனோம். நீங்க எங்கு இருந்தாலும் அது தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். எங்கு இருந்தாலும் அமைதினா அந்த அமைதி, அந்த பக்தினா அந்த பக்தி. இது கிறிஸ்துவுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை நான் இந்த 3 நாட்களில் உங்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கின்றேன். இந்த பவனியை செய்கின்ற பொழுது தயவுசெய்து கூட்டமாக செல்ல வேண்டும். அதே போல நற்கருணை வாங்குகின்ற பொழுது இந்த நெற்றிலை எண்ணெயை நாம் ஏற்றிக்கொள்கின்ற பொழுது நானும் பார்க்குறேன், நானும் பலமுறை அறிவிக்கின்றேன். ஆனால் அந்த எண்ணெய் தடவும் பொழுது என்ன அவசரம் தெரியல, எல்லாம் கூட்டமாக தான் வர்றாங்க. அங்கே ஃபாதர் ரோபோ இல்லை, அப்படியே சுற்றி சுற்றி வர்றதுக்கு. நீங்கள் பக்தியோடு, உண்மையான பக்தியோடு பெறுகின்ற பொழுதுதான் அவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஏதோ அவசரத்தில் வாங்கிட்டு போகிற போல இருக்கக்கூடாது. எனவே அந்த கிறிஸ்துவர்களுடைய அந்த ஒரு கலாச்சாரம் நாம் எங்கிருந்தாலும், நீங்கள் போனீங்கன்னா ஆசிய நாடுகள், குறிப்பாக இந்த இந்தோனேஷியா, பர்மா, அதே போல் பூட்டான், இந்த நாடுகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவர்கள் எங்கிருந்தாலும், அது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், அதே போல் ஏதாவது ஒரு டிஃபன் கடையாக இருக்கட்டும், பெட்ரோல் பங்காக இருக்கட்டும், அவர்கள் யாரும் ஒருவரை முந்தி போக மாட்டாங்க. அது 1 மணி நேரம் ஆனாலும் அதே லைனில் தான் நிற்பாங்க. யாரும் மற்றவர்களை முந்தி செல்ல மாட்டார்கள். அந்த ஒரு ஒழுக்கம் எல்லா இடத்திலும் நீங்கள் பார்க்கலாம், இந்த நாடுகளில், ஜப்பான் எல்லாமே. ஆனால் நம்ம இடத்துல தான் 1 மணி நேரம் பாவம் வயசானவங்க நிற்பாங்க. ஆனால் சின்ன பசங்க ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டு வேலை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இது நம்முடைய கலாச்சாரம். தயவுசெய்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் எங்கிருந்தாலும் இதை நாம் கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும். நமக்குள்ளாக அது மாறவே கூடாது. அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அதை இன்னும் அதிகமாக நீங்கள் கடைபிடிக்க நான் எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் வருகின்ற பொழுது இந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்திருங்கள், பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள். பொருட்களை பயன்படுத்துகிறீர்கள், இருக்கைகள் மற்ற அனைத்தையும், அதே போல மின்விசிறிகள், மின்விளக்குகள் பயன்படுத்த அது நல்ல முறையில் பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் அந்த பொறுப்போடு அதை பத்திரமாக பாதுகாத்து விட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இதை நீங்கள் இனி வருகின்ற நாட்களை கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த திருப்பலிக்கு, இந்த நற்கருணை பெருவிழா திருப்பலிக்கு தலைமையேற்று வழிநடத்தியவர்கள் அருட்தந்தை இருதயராஜ் தந்தை அவர்கள் பூவிருந்த குருத்துவ கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். நான் போரூர் இருக்கின்ற பொழுது கடந்த 3 ஆண்டுகளாக ஞாயிற்றுக்கிழமையிலே எனக்கு திருப்பலிக்கு உதவி செய்து பல நிலைகளிலே உதவியாக இருக்கின்ற அருட்தந்தை கூட தந்தை அவர்கள் இன்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். உங்கள் அனைவர் சார்பாக தந்தை அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மிக அருமையான மறையுரை. உங்கள் வீட்டில் யாருன்னா ரொம்ப கஷ்டப்படுறான்னு அவஸ்தை கொடுத்து அவர் கூட்டிகிட்டு போயிடுங்க. சரி, ஆக இந்த நாள் மிக அருமையாக இறைவனுடைய மொழி இரக்கத்தின் மொழி, இறைவனுடைய வழி இரக்கத்தின் வழி. அந்த மொழி, அந்த வழியை நாமும் கடைபிடிக்க வேண்டும்.
இதை தான் புனித அந்தோணியாரும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு மொழியை, இந்த ஒரு வழியை தான் பின்பற்றினார். அதிலும் சிறப்பாக மிக அருமையான எடுத்துக்காட்டு கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அதாவது 7 கோடி பிள்ளைகள் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் 7 கோடி சிறுவர் குழந்தைகள் இந்த உலகத்தை காண வேண்டும், வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தும் அது கிடைக்காமல் போகிறது. ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது கடவுளுடைய மாபெரும் கிருபை, அது இரக்கம். இன்று நாம் ஒவ்வொருவரும் இந்த நிலையில் இருக்கிறோம். இந்த வளர்ச்சி, அது கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், எதுவுமே உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமை, உங்களுடைய வலிமை அல்ல. அது நீங்கள் நன்றாக உணர்ந்திருந்தால், அது பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் எப்பொழுதுமே சொல்லுகின்ற ஒரே வார்த்தை நன்றி மட்டும்தான் உங்களுடைய வாயில வரும். இல்லைன்னா நான் தான் பெரியவன், நீ யாரு இது என்று ஏட்டுக்கு போட்டி நாம் செய்வோம். அது என்னைக்குமே அது செய்யாதீங்க. அது கடவுளுடைய ஆசீர்வாதமாகவும் இருக்காது. நாம் இருப்பதும் இயங்குவதும் நாம் பெற்றிருப்பதும் அனைத்துமே இறைவனுடைய கொடை, இறைவனுடைய இரக்கம். எனவே அந்த ஒரு இரக்கத்தோடு நாமும் வாழ வேண்டும், அந்த ஒரு நன்றியோடு வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி அன்றைய தினம் நம்மை தியானிக்க அழைத்த அருட்தந்தை இறுதிராஜ் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், செபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய நன்றியின் அடையாளமாக இன்றைய தினம் நாமளால் சிறப்பிக்கின்ற பொறுப்பாளர் ஒருவர் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றார்கள். அதே போன்று இன்றைய நாளிலே நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொண்டு நமக்காக செபித்து நமக்கு இறைவனை ஆசிரியை பெற்று தந்தவர்கள் 4 புதிய குருக்கள். இந்த ஆண்டு புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்ட குருக்கள் நம்முடைய உதவி பங்கத்தினுடைய வகுப்பு தோழர்கள். அதிலே முதல்வராக ஜஸ்வின் ராஜ் பெசநகர் பங்கிலே பணி செய்து வருகின்றார். அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக நன்றிகள். அடுத்து ஆண்ட்ரூ தாமஸ் நெசப்பாக்கம் பங்கிலே உதவி பங்கு தந்தையாக பணி செய்கின்றார். அவர்களுக்கும் நன்றிகள். அடுத்ததாக வேளச்சேரியிலே பணி செய்கின்ற ஆண்டனி ஜெயக்குமார் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். இறுதியாக அமர்நாத் பெரவலூர் பங்கிலே உதவி பங்கு தந்தையாக பணி செய்து வருகிறார். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் செபங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம் முடிந்த பிறகு அந்தோனுடைய அந்த நவநாள் ஜெபிக்கப்படும். அதை தொடர்ந்து நாம் நற்கனை பவனியை தொடங்குவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புதர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, இறைவன் கோடி அற்புதர் வழியாக செய்த நன்மைகளுக்காக நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கொண்டாட்டத்திலே உங்களோடு பங்கு கொண்டு நாங்களும் அந்த இன்று அழைப்பு விடுத்த நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்தந்தை பாலசாமி அவர்களுக்கும் புதிய குருக்கள் எங்கள் சார்பாகவும் திருப்பலி சிறப்பித்த பேராசிரியர் அருட்தந்தை அந்தோணி இறுதிராஜ் அவர்கள் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொள்கின்றோம். எங்களுக்காகவும் எங்கள் பணிக்காகவும் நீங்கள் எங்களை உங்கள் ஜெபத்தில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இறுதி ஜெபத்திற்கு முன்பாக ஓரிரு வார்த்தைகள் பங்கு தந்தை அவர்கள் அருமையாக சொன்னார்கள். பங்கு தந்தை அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பங்கு பணியாளர். போரூரில் அவரோடு சேர்ந்து பயணித்த பொழுது உண்மையிலே மிக உற்சாகமாக இருந்தது. வருஷம் ஃபுல்லாக குருமடத்தில் இருந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமையில் அங்கு செல்கிற பொழுது ஒரு நல்ல அனுபவம் கிடைத்தது. நீங்கள் ஒரு நல்ல பங்கு பணியாளரை பெற்றிருக்கிறீர்கள். அது இறைவனுடைய இரக்கமாக நான் பார்க்கிறேன். இந்த இடமானது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காணவிருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே பங்கு பணியாளர், அருமையான பங்கு பணியாளர் கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே இறைவனோடு சேர்ந்து, அவரோடு சேர்ந்து நீங்கள் ஒத்துழைக்கிற பொழுது இந்த சமூகமானது உண்மையிலேயே நல்ல முறையிலே கட்டி எழுப்பப்படும். அந்த ஒரு புதிய ஆலயத்திலே, புதுப்பிக்கப்படுகிற அந்த ஆலயத்திலே அந்தோனியாரே நாம் நிச்சயமாக வான் அதிர நாம் முழங்கி ஆண்டவருக்கு நன்றி கூறும்போது நிச்சயமாக அது நடக்கும். எனவே அந்த நிலையிலே பங்கு தந்தையோடு சேர்ந்து ஒத்துழைக்க தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இறைவனுடைய இரக்கத்தை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக நீர் கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் விழாவில் அவர்கள் உண்மையை அறிந்து தங்களது வாழ்விலும் தங்களது செயல்பாடுகளிலும் அதை செயல்படுத்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனது இரக்கத்திற்கும் பேரன்பிற்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாயிருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, நம்முடைய பங்கின் பொது கருத்துக்காக செபிப்போம். இந்த ஆலய வளாக விரிவாக்கத்திற்காகவும் நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட 3 சிறப்பு கருத்துக்களுக்காகவும் செபிப்போம். இந்த நாளில் இந்த நற்கருணை பவனி வளவருக்கின்ற இந்த இடங்களிலெல்லாம் இறைவனுடைய வல்லமை, ஆற்றல், சக்தி செயல்பட்டு நாம் சந்திக்கும் அனைத்து மனிதர்களையும் இறைவன் இரக்கத்தோடு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் மனக்கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உம் அளவிலா அன்புக்குரியவரும் உமது அருளின் தூய்மையால் கோடி அற்புதரணப்பட்ட புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பக்தர்களான எங்கள் பேரில் உமது கருணை கண்களில் திருப்பியரிடும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்கள் நோயிலிருந்தும் உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்து விடுவித்து மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழ்வோம். வாழ்வின்படி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.